ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து நம்ம வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை விட இது கொஞ்சம் ரொம்ப அப்டேட்டடான ஒரு கோர்ஸ் தான். ஏன்னா வந்து இதில் நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக், மேத்தமேட்டிக்கல் இந்த மாதிரி தான் நம்ம வந்து இருக்குமே. நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, நம்மளோட ஸ்டைலே வந்து மேத்தமேட்டிக்கல் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குமே. ஓகேங்களா? அப்படியே இருக்கும்போது நம்மளோட மெயின் கான்செப்டே வந்து 0 to hero தான். ஓகேங்களா? நம்மளோட மெயின் கான்செப்டே 0 to hero தான். இந்த 0 to hero வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்குது மார்க்கெட், ஒரு ஈவினிங் டைம்னு சொல்கிறேன், ஒரு மார்க்கெட் 3:30 மணிக்கு முடியுது அப்படின்னா, என்ன 3:30 மணிக்கு முடியறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2:30 மணிக்கு, ஒரு 2 மணிக்கு ஒரு 10 ரூபா ப்ரீமியம் வந்து ரெண்டுத்தையும் பை பண்ணிச்சு. அதை எதை பை பண்ணாங்கன்னா, காலையும் 10 ரூபாய்க்கு பை பண்ணாங்க, புட்டியும் 10 ரூபாய்க்கு வந்து பை பண்ணி வச்சுருப்பாங்க. சேம் ஸ்டேக் பை பண்ணுவாங்க, இல்லை ஐடிஎம் ஸ்டேக் வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது என்ன நினைப்பாங்கன்னா, ஒன்று வந்து 0க்கு போனால் கூட இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஹீரோ ஆகிடும். மார்க்கெட் வந்து ஒரு 50 ரூபா பாயிண்ட்டு கொடுத்துருவான். இந்த லாஸை வந்து நம்ம அங்கே அதாவது 10 பாயிண்ட் நம்மளுக்கு அவங்களுக்கு லாஸில் இருந்ததில்ல, அந்த லாஸை வந்து இப்படி ரெக்கவர் பண்ண முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு தெரியாமையே 2 ஸ்டேக்கும் வாங்கி வச்சுருவாங்க. அதெல்லாம் வந்து மார்க்கெட்டை வந்து அவங்க எந்த மாதிரி புரிஞ்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டு தெரியல. ஆனால் மார்க்கெட் எந்த அளவுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கலாக வந்து ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு வந்து ஒரு அல்காரிதமாக வந்து அது ஒர்க் ஆக சொல்லிட்டு நம்ம மேத்தமேட்டிக்கலாக மார்க்கெட்டை எப்போ நம்ம வாட்ச் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து தெரிய வருமே. இப்போ நீங்கள் இந்த என்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சிலர் வந்து பேனிக் ஆகிற ஏரியா. இந்த ஏரியாவுக்கு மேலே வந்து இப்போ இங்கேருந்து ஒரு சிலர் வந்து சேல் பண்ணியிருக்கான். இவன் எதுக்கு மேலே இருந்தால் ஃபஸ்ட்டு அவன் பேனிக் ஆவான். இந்த ஒரு லாஜிக் தான், இந்த சிம்பிள் லாஜிக்கை நீங்கள் வச்சு மட்டுமே நீங்கள் 0 to hero நீங்கள் ரொம்ப சூப்பராக நீங்கள் பண்ணலாம். நான் வந்து இது வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது, என்ன வந்து ஒரு ரிஸ்க்கான ட்ரேடு தான் நான் இது. ஆனால் இது தெரிஞ்சு பண்ணால் நான் சத்தியமாக சொல்கிறது வந்து ரிஸ்க்கே கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு வருஷத்துக்கான ஒரு பேக் டெஸ்ட்டை வந்து நான் வந்து பிடிஎஃபாக நான் வந்து வச்சுருக்கேன். அதுதான் நீங்கள் பார்க்குற இந்த பேக் டெஸ்ட். இது எல்லாமே வந்து ஒரு வருஷத்துக்கான டேட்டா. இது எல்லாமே வந்து எக்ஸ்பிரி ட்ரேட் தான். எக்ஸ்பிரி ட்ரேடில் நம்ம எந்த மாதிரிலாம் ட்ரேட் செட்டப் நம்மளுக்கு இருக்குது, எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பாட்டமில் வந்து ட்ரேட் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். இதன் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நமக்கு எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 2-3 செட்டப் இருக்குது. ஓகேங்களா? நம்ம நார்மல் டேஸில் வந்து பண்ணதுக்கு ஒரு சில அனலைஸ் இருக்குது, ஒரு சில நம்ம லெவல்ஸ் எடுத்து டேட்டா எடுத்து பண்ணுவோம். எக்ஸ்பிரி டேயில் மட்டும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக அந்த இதுவே வேறு. நம்மளுக்கு எக்ஸ்பிரி டேயில் இப்போ நம்மளுக்கு என்ன கான்செப்ட்னா, இப்போது ஏடிஎம் ஸ்டேக்லேருந்து ஓடிஎம் ஸ்டேக் எல்லாமே வந்து எக்ஸ்பிரி அன்னைக்கு 0 தான் ஆவாங்க. ஓகேங்களா? அப்படியா இருக்கும்போது அவனோட இன்டென்சிவ் வேல்யூ எல்லாமே ஐடிஎம் ஸ்டேக் தான் இருக்கும். இந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து எந்த செல்லர் சேல் பண்ணியிருந்தால் அவன் இப்போ எங்கே பேனிக் ஆவான், அவனோட பேனிக் ஆகிற ஏரியாவை மட்டும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து இந்த பாட்டமில் நம்ம வந்து என்ட்ரி போட போகிறோம். ஓகேங்களா? இந்த பாட்டம் என்ட்ரி போட்டு நம்மளுக்கு எது மூட்டை டார்கெட் சொல்லிட்டு கோர்ஸ் வாங்குறவங்களுக்கு வந்து தெரியும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வரைக்கும் 0 to hero வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரேட் கூட நம்மளுக்கு வந்து எஸ்எல் நமக்கு வந்து அடிச்சிருக்காது. ஏன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது மேத்தமேட்டிக்கலாக ப்ரெடிக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு நம்மளுக்கு எஸ்எல் நம்மளுக்கு அடிக்காது. ஏன்னா நம்ம வந்து சும்மா நார்மலாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போகல, இந்த ஹை இந்த லோ இது பிரேக் ஆகிறதுக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு வந்து பதில் சொல்லும். இல்லை இப்போ இங்கே வந்து பிரேக் ஆகிறதுக்கு, ஏன்னா அந்த ப்ரீமியமோட அந்த ஸ்ட்ரென்த்னஸ் தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு மேலே இருந்தால் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருப்பானா, இது கீழே இருந்தால் ஸ்ட்ராங்காக இருப்பானா சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். இங்கெல்லாம் பாருங்கள், எல்லாம் பாட்டம் என்ட்ரி. இல்லை நம்ம சும்மா லைன்ஸுக்காக போட்டு காட்டல, நம்மக்கிட்ட கோர்ஸ் வாங்கினவங்க லேர்ன் பண்ணும்போது அவங்களுக்கு அது அவங்களுக்கு ஃபீல் ஆகும், அவங்க வந்து படிச்சுப்பாங்க. இது வந்து நம்ம ஏன் இங்கே என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம சும்மா வந்துட்டு நம்ம போட்டு காட்டலை, நம்ம போகிற லைன்ஸ் எல்லாமே வந்து மேத்தமேட்டிக்கலாக வந்து ஒர்க்கான மாதிரி லைன்ஸ் நம்ம போடுவோம். நீங்களே பாருங்கள் இங்கே எந்த அளவுக்கு நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகிட்டு மார்க்கெட் நல்லா போயிருக்காங்க சொல்லிட்டு. இந்த என்ட்ரிலாம் பாருங்கள், இதெல்லாம் நான் போட்டு காட்டேன். எல்லாமே நான் வந்து ஒரு வருஷத்தோட ஒரு எக்ஸ்பிரி டேட்டோட 0 to hero மட்டும் வந்து நான் வந்து பிடிஎஃபாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு எக்ஸ்பிரி டேட்டா மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. வேறு எந்த டேட்டா நான் வந்து எடுத்து நான் காட்டல. இங்கெல்லாம் பாருங்கள், இதுதான் நம்ம லோவில் பிடிக்கிறது. நம்ம எப்பவுமே நம்ம பாட்டமில் நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்ணால் மார்க்கெட் மேலே போவோம், நடுவில் பெயிண்ட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த ஐ பிரேக் ஆகும், இந்த ஐக்கு மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் நல்லா ட்ரெண்ட் போயிடுவாங்க.
நல்லா நம்மளுக்கு இன்னும் போவோம்னு சொல்லிட்டு இங்கே போய் என்ட்ரி எடுப்பாங்க. மார்க்கெட்னா போனால் இங்கே போயிட்டு அங்கே வந்து ஒரு புல்லிஷ் ஒன்று போட்டு டக்குன்னு மார்க்கெட் கீழே எடுத்துன்னு வந்துடும். இங்கே எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்கலாக லெவல்ஸ் ஒன்று இருக்கும். இது ஏன் இங்கே திரும்புதுன்ற கூட நம்மளுக்கு வந்து தெரியும். நம்ம மார்க்கெட் நம்ம அதை இது பண்ண தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், சாரி நான் அடிக்க சத்தியம் பண்ணுறேன், ஏன்னா வந்து இது நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஸ்டாக்கு நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஸ்டாக்குக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு டெக்னிக்கலாக ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு ஒரு சப்போர்ட் இருக்குது, ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து இங்கே வந்து ஹெவியான ஒரு பையிங் நடந்திருக்கு, ஹெவியான செல்லிங் நடந்திருக்கு சொல்லிட்டு அங்கே நீங்கள் ஸ்டாக்குக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைனோ போட்டு இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடுக்கு இந்த ட்ரெண்ட் லைன், ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியமாக ட்ரேட்டே நீங்கள் பண்ண முடியாது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரி அன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் இப்போ என்ன ட்ரெண்ட் லைன் போடுவாங்க, சப்போர்ஷன் போடுவாங்க. இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு ஓடிஎம் ஸ்டேக் வந்து போடுறீங்க. ஏன் நீங்கள் ஒரு ஐடிஎம் ஸ்டேக்கு நீங்கள் ட்ரெண்ட் லைன்லாம் போடுறீங்க, அப்போ ஐடிஎம் ஸ்டேக் கரெக்டாக இருக்கும்போது அப்போ ஓடிஎமும் கரெக்டாக இருக்கணும்ல. ஏன் அப்போ வந்து கரெக்டாக ஏன் வந்து அவன் 0க்கு போகிறான்? இப்போ நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறீங்க, ஏன் அப்போ நம்மளுக்கே தெரியுது அந்த ஸ்டேக் 0 தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மேத்தமெட்டிக்கலாக நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பார்க்குறது தான் நம்ம பார்க்குற மார்க்கெட் வந்து ஒரு கரெக்டான விதமாக இருக்கும். அப்படியா இருக்கும்போது அங்கே போயிட்டு நம்ம வந்து ஒரு ஓடிஎம் ஸ்டேக்கு சப்போர்ட்ஸ்லாம் போட்டால் அது நம்மளுக்கு எந்த வகையில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும். அது நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணுறவங்க இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு புல் பேக் என்ட்ரி எடுக்கிறீங்க, இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெட் கேண்டில் மேலே இருக்க இங்கே ஒரு மார்க் பண்ணிட்டு இங்கே புல் பேக் என்ட்ரி எடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணல இல்லை, நீங்கள் லாஸ் பண்ணாமதாலே போதும். எப்போயுமே நம்மளோட என்ட்ரியை பாட்டமில் எடுத்தாலே போதும். இப்போ நம்ம ஒரு 20 பாயிண்ட் நம்ம நம்ம எக்ஸ்பீரியட் எடுக்கிறோம். நான் பேக் டெஸ்ட் நீங்கள் பிடிஎஃப் ஆனால் பாருங்கள், நம்ம இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கிறோன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு எஸ்எல் நம்மளுக்கு அடிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு 15 பாயிண்ட் நம்ம வந்து எஸ்எல் வச்சு அதை நம்ம சும்மா நம்மளோட சேஃப்டிக்காக ஒரு இதுக்காக தான் நம்ம வந்து ஒரு எஸ்எல் வைக்கிறோம். அப்படியா இருக்கும். இப்போ ஒரு 20 பாயிண்ட் வச்சாலுமே நம்மளோட டார்கெட் எப்படியா இருந்தாலுமே ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கெல்லாம் பாருங்கள், இதுதான் நம்ம என்ட்ரி எல்லாமே 0T. நம்ம எக்ஸ்பீரி ட்ரேடுக்கு 0T எப்படி நம்ம லாஜிக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ரெக்கார்டிங் வீடியோவில் வந்து நம்ம கோர்ஸராக இப்போ ஒரு நியூ கோர்ஸராக நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு ஓல்டு கோர்ஸ் வந்து நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருந்தோம். அதை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு கோர்ஸ். எக்ஸ்பீரி டேக்கு என்ன நம்ம பண்ணலாம், எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் ஒரு அப்டேட்டட் கோர்ஸாக நம்மளுக்கு வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.